ஒருநாள் அருண் தனது செல்ல சிங்கமான வீரனுடன் காட்டுக்குள் தேன் சேகரிக்கச் சென்றான். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருந்தபோது தங்களுக்குள் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் தொடங்கியது. நம்மில் யார் அதிக வீரமுள்ளவர் என்று அருண் கேட்டான். அதற்கு வீரன் சிரித்தபடி, நிச்சயமாக நான் காட்டு மிராண்டி, பலமுள்ளவன் என்றது. இவ்வாறு பேசிக்கொண்டு செல்லும் வழியில் அவர்கள் ஒரு சிலையை பார்த்தனர். அந்தச் சிலையில் ஒரு மனிதன் சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அருண் உடனே, பார்த்தாயா வீரா, இந்தச் சிலை சொல்கிறது மனிதன்தான் அதிக வீரமுள்ளவன் என்றான். வீரன் அமைதியாக சிரித்தபடி பதிலளித்தது, அருண், இது மனிதன் செய்த சிலை. இதை ஒரு சிங்கம் செய்திருந்தால் சிங்கமே மனிதனை கீழே தள்ளி அதன் மீது நின்று கொண்டிருப்பதைப் போல இருக்கும். அருண் அதைக் கேட்டதும் சிந்தித்தான். உண்மை என்னவென்றால், யார் கதை சொல்கிறார்களோ அவர்களுக்கே சாதகமாகவே கதை அமையும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். கதை சொல்லும் பாடம்: ஒரு விஷயத்தை ஒரே பக்கம் மட்டும் பார்த்து தீர்மானிக்கக்கூடாது. உண்மை எப்போதும் பல கோணங்களில் இருக்கும்.